பூரி ஜெகநாதர் கோவில் கொடியோட மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போனதுலே பெரிய பெருமாள் கோவில் எதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய தினமும் மேல ஒருத்தர் ஏறி மாத்திக்கிட்டே இருப்பாரு, ஒரு நாள் விடாம. அதுவும் எந்த விதமான சேஃப்டி இல்லாம தான் கஷ்டப்பட்டு அந்த கோவில் மேலே ஏறி அந்த கொடியை மாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லிப் ஆனாலும் 100% மரண நிச்சயம். இந்த கொடி பார்த்தீங்கன்னா காத்து வீசதுக்கு எதிர் திசையில் தான் எப்பவுமே வீசிட்டு இருக்கோம். 1800 வருஷமா தினைக்குமே இந்த கொடியை ஏறி இறங்கி மாத்திட்டு இருக்காங்க. இந்த கொடியை முகம் முழுக்க மூடிக்கிட்டு கண்ணு மட்டும் வெளியில் தெரிய மாதிரி ஒரு ஆள் தான் மேலே ஏறி அந்த கொடியை மாத்திட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த ஏற்றப்பட்ட கொடி கீழே விழுந்துருச்சுன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா கோயிலை திறக்க மாட்டாங்க, மூடிதான் வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த கொடி ஏற்ற போனவர் கீழே விழுந்து இறந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த கோயில கொடியை ஏற்ற மாட்டாங்க. பட்டாக அப்படிங்கிற ஒரு பரம்பரையை சார்ந்தவங்க தான் இந்த கொடியை தினமும் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா இவங்க பரம்பரை தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த கொடியில் இருக்க சின்னத்தோட அர்த்தம் அழியாத ஒரு சின்னத்தை கொடிக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடி ஏற்றினா இந்த இடத்துல கோயில் இருக்கு, இந்த இடத்துல கோயில் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தமும் இருக்கான். 1568 ஆண்டு இந்த கோயிலை மூடுறாங்க, மேலே கொடி ஏற்றல. அதுக்கான காரணம் இஸ்லாமியர்களோட படையெடுப்பு தான். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசும் அதுக்கப்புறம் மராத்தியர்கள் இவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடியேற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் இன்ன வரைக்குமே தினைக்கும் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த கொடி மாற்றிக்கிட்டு இருக்காங்க தினைக்குமே.